வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு இணைய பாதுகாப்பு கொள்கை 2.0 வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. இணைய பாதுகாப்பு தொடர்பாக மாநில அளவிலான பாதுகாப்பு செயல்பாட்டு மையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது. நாளை வடமேற்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவில் உள்ள PNY மெலான் நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம் என முதலமைச்சர் கருத்து. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றன. அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியே பயணியை மேற்கொள்ளும் புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்களை இன்று சந்திக்கிறார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் விசைப்படகு மீனவர்களை ஒருங்கிணைத்து 9ஆம் தேதி உண்ணாவிரதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தொடங்கியது தமிழக அரசு. திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையே விரைவில் ஒப்பந்தம். பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வை எட்ட திட்டம். சென்னை விமான நிலையம் வந்த மகாவிஷ்ணுவை கைது செய்தது போலீஸ். ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வைத்து வருவதாக தகவல். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் குவிந்த மக்கள். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற தீர்த்தவாரி. ஏராளமான பக்தர்கள் மனமுருக வழிபாடு. திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலில் படைக்கப்பட்ட 150 கிலோ கொழுக்கட்டை தாயுமானவர் சன்னதியில் இருந்து ஊர்வலமாக சென்ற சிவாச்சாரியர்கள்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் மனமுருகி வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு விநாயகர் கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. கணபதி பாபா மோரியா என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. சென்னையில் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை ஆர்வமுடன் வாங்கி சென்ற மக்கள். களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபடும் மக்கள். தமிழகம் முழுவதும் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு 64,000 போலீசார் பாதுகாப்பு. சென்னை முழுவதும் 16,500 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரூபாய் நோட்டுகளுக்கு நடுவே காட்சியளித்த சிங்க விநாயகர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஏலேல சிங்க விநாயகர் கோயிலில் 20 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மகாராஷ்டிரா உள்ளிட்ட வடமாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். அதிகாலை முதல் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. சென்னையில் கட்டப்பட்டு வரும் நடிகர் சங்க அலுவலகத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்த நடிகர்கள். வழிபாட்டுக்கு பிறகு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய கார்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள். சென்னை பூந்தமல்லியில் இருந்து வெளியூர்களுக்கு குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டதாக புகார். வேலூர், தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பேருந்துகள் கிடைக்காமல் அவதி. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை எதிரொலி. வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். விநாயகர் சதுர்த்தி மற்றும் திருமண சுப முகூர்த்தங்களையொட்டி தேனியில் வாழை இலை விலை கிடுகிடு உயர்வு. வாழை இலை கட்டு ஒன்று 3,000 முதல் 4,000 ரூபாய் வரை விற்பனை. தமிழக அரசின் நிர்வாக தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதுதான் திராவிட மாடலா? பள்ளிக்கல்வித்துறையில் RSS அமைப்பின் நிகழ்வுகள் அரங்கேறி கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதிலிருந்து அரசு பாடம் கற்கவில்லையா எனவும் சீமான் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. ஈரோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன உணவு விற்பனை என புகார். உணவகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். நெல்லையில் சிறுமிகளுக்கு எதிராக அதிகரிக்கும் பாலியல் குற்றங்கள். கடந்த 8 மாதங்களில் மட்டும் 130 போக்சோ வழக்குகள் பதிவு.
கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி கைது. வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சரி செய்து தண்ணீர் கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் இன்று தேர் திருவிழா. மொட்டையடித்தும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பீடி இலைகள் மற்றும் விராலி மஞ்சள் பறிமுதல். சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சுமார் 1000 கன அடி குறைந்தது. பாசனத்திற்காக அணையில் இருந்து வினாடிக்கு 19,700 கன அடி நீர் வெளியேற்றம். டெல்லியில் தேசிய விருதுகள் பெற்ற ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. நாட்டுப்புற கலைகள் மூலம் பிற மொழிகளை பயிற்றுவிக்க வேண்டும் என பிரதமர் வேண்டுகோள். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தப்படும் 2000 ரூபாய் வரையிலான டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு 18% வரி விகித்த திட்டம். ஜிஎஸ்டி கவுன்சிலின் 54வது கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல். மேற்குவங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் மசோதா. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தார் ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் சாலையில் வைத்து பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடும் கண்டனம். ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. அமெரிக்க ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டிக்கு அமெரிக்காவின் டெய்லர் வில்ஸ் முன்னேற்றம். அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் வீரர் தியாபேவை நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். நடிகர் மம்முட்டியின் பிறந்தநாளை ஒட்டி வாழ்த்து தெரிவிக்க கொச்சியில் உள்ள அவரது வீட்டிற்கு முன்பு திரண்ட ரசிகர்கள். சென்னையில் தங்கியிருப்பதால் வீடியோ கால் மூலம் ரசிகர்களிடம் உரையாடிய காட்சி வைரல். சென்னையில் ஆபர தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 6,680 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 53,440 ரூபாய்க்கும் விற்பனை.